வரிசையா உட்காந்து எல்லாரும் சாப்பிடுறது பாருங்க. வீட்டுல போய் பின்னி விடியே அஞ்சனா வேலை பாக்கியா அஞ்சனா. சரி அதை என்கிட்ட கழட்டிய. அப்பா உன் பேபியில வந்துட்டப்பா. அப்பா சதீஷ் வந்து மோஸ்ட் வெயிட்டட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொய்யாக்கா மரம் வச்சதுலேருந்து வரவே இல்லை. அதான் கீழே பத்தியா கீழே பார்க்கவே இல்லை அந்த காய். நிமித்து விட்டோன்னு வந்துடுச்சு. இங்க பாருங்க அது இன்னும் நிறைய வந்திருக்கு. ஹாப்பி அப்பா. ஃபிக்ல எவ்வளோ வந்திருக்கு பாரு. அது மொத்தம் சின்ன கண்ணுதாம்மா, அதுல எத்தனை வந்திருக்கு. ஃபிக் பழுத்தவன சாப்பிடன்னா டெய்லி வந்து பாரு என்ன மிகி பழுத்தவன பறிச்சு பப்பாயாங்க. இந்த இது வந்து குட்டி ஃபிக்கு தான். இதில் ஆனால் எத்தனை காய் வந்திருக்கு பாருங்க, நிறைய. அது ஃபிக்கு மரம், அதில் எப்போ வரும் தெரில. அது காட்டு ஃபிக்கு. ஆமாம், அது நார்த்தங்காய் தானே. எலுமிச்சங்கல்ல ஒன்று நார்த்த வச்சோம், இன்னொன்று ஆரஞ்சு வச்சோம். என்னடா அதுல வந்துருக்கா? ஆமா, இங்க ஃபுல்லா எப்ப பாரு ஒரு கேட்டர்பில்லர் வந்துடும். அது கழட்டி விடணும். பட்டர்ஃப்ளை மாசுக்குட்டி தான் மாத்து. அப்படியா? அங்க போய் நின்று செருப்பு உள்ள குத்தியா? அவ பேபி ஆயிட்டா திடீர்னு. பிடிச்சிடுச்சு. இந்த சைடு என்னது வச்சோம்? வாணி சதீஷ்க்கு வந்து கிரீன் தம்ப் இருக்கு. அவங்க வச்சதெல்லாம் வந்துடும். அப்பா வச்சதெல்லாம் தழுர்த்துரும். அம்மா ஒரு நாள் ஒரு பைனாப்பிள் பழுத்துச்சுல, நல்ல ஸ்வீட்டா இருந்துச்சு. ஆமா, ஓகே. ஹாய், இது மகா. நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கார்டனில் ஒரு வைல்ட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எப்போ நாங்கள் வந்து எங்களோட கியர் வந்து ஒரு குச்சி, எங்களோட கியர் வந்து ஒரு குச்சி, க்ளவ்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஓட்டை இருக்கக்கூடிய பாட். இது வந்து என்னோடது, இது வந்து மஹியோட. டேக் இட் வித் யுவர் ஹேண்ட்ஸ். ஸ்னேலா காணி பாப்போம். Look at here. Come here. What? Video this. Okay. I found it. Wait. I'll pick it up. Okay, that's for me. Okay, pick it up. That's a real one. Okay. Don't off it. Okay. Oops. Okay, pick it up. Don't do with the shovel. With your hand do. Why? Because you're a wildlife explorer, bro. That's my box. Your box is there. Wait. Can you get it? Yes. Pick that thing up and come. Okay, and அப்பால நான் ஒரு empty snail shell பார்த்துருக்கேன். Empty snail shell. அது உங்களுக்கு நான் இப்போ காணிக்க போகிறேன். நான் வந்து ஒரு empty snail shell கண்டுபிடிச்சிருக்கேன். மகியோட ரியல் ஸ்னேல் கண்டுபிடிச்சிருக்கேன். காணி alive. Yes. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வைல்ட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்களா? கயோட்டி மாதிரியா? கயோட்டி பீட்டர்சன் மாதிரியா? ஆமா, என் ஃபேவரட் யூடியூபர். நான் இன்னொரு ஸ்னேல் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை போய் எடுத்துக்கலாம். பூரா சென்டிபீட்ஸ். பூரா சென்டிபீட்ஸ்.
What did you find? I found some holes from the rats. Yeah. So let's dig it. No, don't do that. That's why I gave you a stick. Don't do that. If rat comes also, I'll pick it up. Yeah. So come on here. Let's check. If you find anything alive, tell me. I'll pick it up. Last nail pick up on it. சராச்சி வீட்டுக்கு போக ரெடியா? ஓகே. இது யாரோது? ஹாய் கிட்ட. முகமே மாறிட்டு. ஓகே, அம்மா என்ன பண்ணுங்க? மஹிக்கு முடி வந்து அஞ்சனா சித்தி இருக்கல்ல, அவ முடி குத்துவோம். ஆனா அஞ்சனா சித்தி நல்லா நீட்டா வச்சிருக்கா. முடி வந்து கண்ட்ரோலே இப்ப பின்ன முடியாது. எண்ணெய் எல்லாம் தேய்ச்சாலும் இப்ப வரும். டைம் ஆயிடுச்சு. பம்ப மாதிரி இருக்கு. திரும்ப உனக்குதான் பிறகு வலிக்கும். மகி அம்மா கையில மகி சராச்சி வீட்டுல போய் பின்னி முடியும். இப்ப பின்ன முடியாது. முடி எப்படி இருக்கு பாரு. இங்க பாருங்க, முடி எப்படி இருக்கு பாருங்க. மகிக்கு கொஞ்ச நாள், ஒரு 2-3 நாள் எண்ணெய் தேய்க்காட்டி பம்ப மாதிரி ஆயிடும். புஷ்ஷுன்னு முடிய வருது. சௌரி முடி. நமக்கே கை வலியே வந்துடும் மகிக்க முடிய கெட்ட முன்னாடி. இதே டயலாக்கு உங்க சராச்சி வந்து அஞ்சனா சித்திக்க முடிய கெட்டும்போது சொல்லுவோம். அவுத்திரி கட்டுவியா? எப்ப வயதுல ஆட்டோக்கு வரும். அவுத்திரி கட்டுவாங்க. கட் பண்ணுடா. நாங்க குளிக்க மாட்டோம், ஆனா சென்ட் அடிச்சிருவோம். அஞ்சனா வேலை பாக்கியா? அஞ்சனா இப்பதான் வேலை பாக்கதே நான் பாக்கேன். அஞ்சனா கிளிக்கும். அஞ்சனா அஞ்சனா இருந்து பக்குவமா கோவக்காவை வெட்டிட்டு இருக்கியே. மித்து என்னது மகா? ஆமா, இந்த மித்ரா இருக்கலாம். எங்க கூட விளையாடணும்னு சொல்லுவா. அங்க போய் டஸ்ட் எல்லாம் போய் தொட்டுட்டே இருக்கா. நான் என்ன தெரியுமா பண்ணிருக்கேன்? காணிச்சிட்டாங்க. மித்ரா, விளையாடிட்டு இருக்கியா நீ? என்னது இது? நல்லா இருக்கா? சரி, பாய் சொல்லிடு. பார்க்க மாட்டேன் தானே? ஓகே, பாய். எடுத்துடணுமா? ஓகே, தூக்கி போடாத. ஓகே, இந்த வாரே அப்படியே இரு. இந்த வாரே நான் வந்து மகா ஆட்டாத இருக்கா. லஞ்சுக்கு கோவக்காய் பொரியல், பாவக்காய் பிட்லை, ரசம், பருப்பு. இதான் இன்னைக்கு லஞ்ச். கோவக்காய் பொரியல் காணிச்சேனே என்ன இருக்கு. அது அஞ்சனா வச்சது. அதுதான் அது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுங்க. காட்டலை அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுகான்னா ஏன்னா அது அவ வச்சது. வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஸ்பீச்சா?
இங்க வந்து என்ன நடக்குன்னா பேச்சு என்ன நடக்கு சொல்லுங்க. பேச்சு போட்டி இங்க நடக்குதுங்க. நாங்க எல்லாரும் ஆடியன்ஸ். நான் இவா அம்மா எல்லாரும் ஆடியன்ஸ் இங்க உட்கார்ந்துருக்கோம். இங்கதான் நடக்குது. ஓகே. Hi, I am going to talk about India. India is a very special country. India has two main languages. They are Tamil and Hindi. Indian people love our country. Thank you. உனக்கு தெரிஞ்சது நீ சொன்னா போதும். Next, our amazing Maran comes. Maran Pizza. Hi everyone, I am going to talk about dinosaurs. Dinosaurs are very big. Some dinosaurs are very small. Now that dinosaurs are extinct. Thank you. அடுத்து மித்ரா. நோ மித்ரா. மித்ரா பேசு. சொல்லு. Now Mitra is going to talk. சொல்லு. வேல். Dear parents. We are going to announce the winner. Prize distribution. நீங்க வா. The great Maran gets first. Then Thank you. மித்ராக்கு. எனக்கு மெண்டல். Go. Please go. இந்த ஓபன் செய்வனே. Mitra gets first prize. இது வெனிகாவா? வெனிகா ஐஸ்கிரீம் இல்லையா? வெனிகா யூனிகார்ன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தியா? மாறா எந்த கடைக்கு போய் வாங்கின? நல்லா இருந்துச்சா? பெருமைக்கு என்ன ஃப்ளேவர் வாங்கின? குனாஃபாவா? Dubai chocolate. I don't like that. கையை கழுவிட்டு வா. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா பாத்துக்கிறேன். கான் இங்கே கொண்டா, பெருமைட்ட கொண்டா பாப்போம். இங்கே கிட்ட கொண்டா. ஐஸ்கிரீம்னு சொன்னோன்னு உங்க சராச்சி ஓடி வரத பேர். யூனிகார்ன் பெருமைக்கு. I will take what is this? Ferrero Biscoff. Okay, Dubai Kunafa. மகா வேண்டாம்ல. Wow. Not chocolate. Okay. நீ ஃபர்ஸ்ட் மேங்கோ சாப். மெல்ட் ஆயிருமா? வரிசையா உட்காந்து எல்லாரும் சாப்பிடுறது பாருங்க. எவ்வளோ சத்தமா இருந்து கையில ஐஸ்கிரீம் கொடுத்தோன்னே எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் மகி வந்து மாலுக்கு வந்து அவ செருப்பை போடும்போது சராச்சிக்கு இந்த செருப்பு சேருன்னு சொன்னான். இங்க வருங்க. எக்ஸாக்ட்லி சேரு. கம்ஃபியா இருக்கு. அவனை இது மாதிரி ஒன்று வாங்கி தரவா? கிராக்ஸ். ஆமா, உனக்கு இதுல கருப்பு கலர் வாங்கி தரவா? கருப்பு இல்லாட்டி கிரே கலர் வாங்கி தரேன். உனக்கு கரெக்டா இருக்கு. மகியை கூட்டிட்டு போய் மகி அளவுக்கு வாங்கி தரேன் உனக்கு. சரியா?
பாசியை கழட்டி என் கழுத்துல போட்டிருக்கேன். மித்ரா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அவ கழுத்துல உள்ளதை கழட்டி. நீ ரொம்ப அதனால மித்ராக்கு வேண்டி வராது. மித்து பெருமை செயினை வச்சுக்கவா? ஏன் வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன். வச்சுக்கிறேன். நீ சும்மா இருப்பியா? அது என்ன பண்ணுன்னு பார்ப்போம். வா அப்ப இங்க வா மித்து, இங்க வா. இது வேணுமா மித்து? பெருமை செயினை வச்சுக்கவா? வா வீட்டு வந்து வாங்கிக்கோ. உங்க அம்மா என் செயினை போட்டிருக்கல்ல, நான் உங்க பாசியை போட்டுக்கிறேன். அப்படிதானே? சரி வா தாரேன். வா இங்க வா, பாசியை தாரேன். வா மித்து வா. மித்து பெரியமா பாசி போட்டுக்கவா? நான் போட்டுக்கிறேன். நான் இதை போட்டுக்கிறேன். இது யாருக்கு? அது பேபிக்கு. இது இல்லை, இது பெருமைக்கு. இது பெருமைக்கு. உனக்கு தரமாட்டேன். பெருமை வச்சுக்கவா? சரி இந்தா இந்தா கழட்டி தரவா? இந்தா நான் கழட்டவா? பெருமை அதை வச்சுக்கணுமா? இதை வச்சுக்கணுமா? பெருமை என் பிள்ளைக்கு இதை கழட்டி என் கையில் தந்து இதை நான் வச்சுக்கணுமா? இதை நான் தந்துடுவா? இப்போ பாசி தந்துடுவா? சரி அதை என்கிட்ட கழட்டி என்கிட்ட தான். என்ன பண்ணுவான்னு இங்கே வா. இது உனக்கு வேணுமா? இது யாருக்கு? அது பேபிக்குதா? இங்க வா, போட்டுடியே வா. ஏய் போட்டாச்சு போட்டாச்சு. இங்க வா பாப்போம். கிட்டவா பெருமிட்ட காணி. ஏன் அழகா இருக்கு. இங்க வா பாப்போம். கிட்டவா கிட்டவா. வாவ். வாவ் வாவ் வாவ். வந்திருக்குது பாரு. கியூட்டி. கழுத்துல என்ன போட்டிருக்க? அவன் மகாக்கா கூப்பிட்டா உடனே போயிடுவா. மகாக்கா எங்க? போ மகாக்கிட்ட போ. இறக்கி விட அவளை. மகாக்கும் மித்துக்கும் ஒரு பாண்டிங். ஆடிடுவா. மகி சொல்லிட்டு போக எதுக்கு அவகிட்டயே போறா தெரியல எனக்கு அப்படின்னு. வாக்கா சொல்லுங்க உன்னைய. எம்மா அக்கா வாக்கா சொல்லு. அக்காக்கு ஹக்கி கொடுத்துரு. மகி அக்காக்கு ஹக்கி கொடுத்துரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் அம்மா வீட்டிலேருந்து வந்தோம். மகா வந்து எனக்கு நெயில் இது பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அவளோட கடையெல்லாம் இங்கே போட்டிருக்கா. எங்கள் பெட்டு கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. நான் அம்மாவுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா சோஃபா அம்மா கை இந்த தான் அதில் வந்து நான் வந்து கடையில் வந்து இந்த மாதிரி ஒரு நெயில் செட் வாங்கி கம் வாங்கி அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருக்கேன். அது ஃபஸ்ட்டு பார்க்க காசுங்க தான் இருக்கும். இங்கே பாருங்க, இது வந்து ஒரு அக்ரிலிக் நெயில் மாதிரி ஒட்டி இருக்கா. ஸோ எனக்கு வந்து இப்போ இதில் பேட்டர்ன் நெயில் ஒட்டியாச்சு. இதில் வந்து நெயில் பாலிஷ் அடிக்க போகிறேன். எனக்கு எப்படி வேணும் தெரியுமா? ஐ நீட் சம்திங் க்யூட், சம்திங் neat and something nice. Okay. Okay? Let's do this. Let's do this. நான் தலைக்கு பின்னாடி ரெண்டு நெயில் பாலிஷ் வைக்க போறேன். அதுதான் மெயின் கலர் தீம். ஓகே ஓகே. இது பிங்க். ஓகே. பிளாக். ஓகே. மெயின் கலர் தீம் பிங்க். பிங்கா? எனக்கு பிங்க் கலர் பிடிக்கும். இன்ஃபேக்ட் என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதான் இது ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டிப் பிங்க். அதுக்கப்புறம் கோல்ட் ஸ்டிக்கர்ஸ். ஓகே. அது சூஸ் பண்ணுறேன். ஓகே அவ்வளோதானா? சரி. ஸோ மகா வந்து இந்த ஹேண்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். இந்த நெயிலை பண்ணி முடிச்சுட்டு காணிக்கிறேன். ஓகே. ஆமாம்.
before. Look at my pretty nails. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது மண்டே. இன்றைக்கி குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஆலு பரோட்டா தான் பண்ணிகிட்ருக்கேன். பொட்டேட்டோ ஃபில்லிங், பொட்டேட்டோவை நேற்று வேக வச்சுட்டேன், மாவை பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ வெந்ததில் ஸ்பைசஸ், கொத்தமல்லி கீரைலாம் போட்டு ஸ்டஃப் பண்ணி இங்கே பரோட்டா குக் பண்ணிகிட்ருக்கேங்க. இதுதான் லஞ்ச் பாக்ஸ்க்கு. ஓகே, இங்கே பாருங்கள், ஆலு பரோட்டாஸ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ குட்டீஸ் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ லஞ்ச் பண்ணுறதுக்கு வந்திருக்கேங்க. லஞ்சுக்கு ரைஸ் தான் இன்றைக்கி. சிம்பிள் மெனு தான். ரைஸு, ரசம், மீன் ஃப்ரை. பிள்ளையில விட்டுட்டு வரும்போது சூரை மீன் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அது இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு எங்களுக்கு. சூரை மீனுங்கிறது டியூனான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்னமோ சதீஷ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் அதுதான் வாங்கிட்டு வந்தோம். நான் இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா என்னோடது தீந்துடுச்சு. ஸோ புது பேக் ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த ரெட்டை கிளி பொன்னி புழுங்கல் அரிசி, இது வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம். ரிலையன்ஸில் இது வாங்கியிருந்தேன். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த ரைஸ் பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது பிடிக்குமா? எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இந்த ஒரு நூல் இந்த மாதிரி டைப் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு நூலை பிடிச்சி புல் பண்ணால் வரும். ஆனால் எந்த நூலுங்கிறது எனக்கு இன்னும் கண்டுபிடிக்க தெரியல. ஆக்சுவலி எந்த சைடு நூலுன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு சைடு கட் பண்ணி, நீங்கள் அதுக்கு ஏதாவது டெக்னிக் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். இந்த சைடு இல்லை, இந்த சைடு பிடிச்சிட்டேன். எஸ், ஓகே. ஸோ ரைஸ் வந்து பார்த்த வரைக்கும் ஓகே, நல்லா தான் இருக்குது. குக் பண்ணி பார்ப்போம். யூஸ்வலாக ரைஸ் வந்து நான் ரைஸ் பானையில் தட்டி வைப்பேன்னா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எடுக்கிறதுக்கு. அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி ஜாரில் தட்டி என்னோடய கேபினெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அரிசி எனக்கு பத்த மாட்டேங்குது, அதாவது இந்த கண்டெய்னர் எனக்கு பத்த மாட்டேங்குது. அதனால நான் என்னோடய கோழி கேனிஸ்டர் இருக்குல்ல, அதுதான் இப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த பெரிய ஜாரு. இதில் ஆக்சுவலி கொஞ்ச நாளாக நான் தட்டியே வைக்கலை, பிகாஸ் இதை கழுவவே இல்லை. அதனால் உள்ளே வந்து நம்ம மாவு போட்டு வச்சது ரொம்ப நாள் கழுவலைன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல. அதனால் யூஸ்வலாக நான் இதை வந்து இதில் டிஷ்வாஷரில் கழுவிடுவேன். ஏன்னா கிளாஸ் பார்த்திங்கன்னா, கிளாஸ் மட்டும் கையில் எனக்கு கழுவுனா அந்த அளவுக்கு ஸ்குயிக்கி க்ளீன் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. அதனால் இது டிஷ்வாஷரில் கிளாஸை கழுவும் போது சூப்பர் க்ளீன் ஆயிரும். ஆனால் இந்த கோழி இதில் வந்து ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிட்டு நீங்கள் டிஷ்வாஷரில் வைக்கவே கூடாது. ஏன்னா இதுக்கு கீழே இந்த சிலிக்கான் இருக்குல்ல, ஸோ டிஷ்வாஷரில் வச்சா இது வந்து லூஸ் ஆயிரும், அப்போ ஏர்டைட் வந்து போயிடும். அதனால் அதை கையில் கழுவி கமத்திட்டேன். டிஷ்வாஷர் ஒரு லோடு ஓடிட்டுருக்கு. ஸோ அடுத்த லோடு வரும்போது இதை நான் உள்ளே வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணி இந்த பெரிய ஜாரில் அரிசி தட்டி வைக்கலான் இருக்கேன். இதில் அரிசி தட்டி வச்சுட்டு இதில் கோதுமை மாவும், இதில் என்ன தட்டலாம், மேபி பாஸ்மதி ரைஸ் தட்டி வச்சிட்டோன்னா இந்த ஏரியாவில் வச்சிடலாம். அதுக்கடையில் இந்த ஏரியாவை வந்து லைட்டாக க்ளீன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா, ஓரத்துலலாம் இந்த துகள்களாக கிடக்கு. ஸோ இதை நீட்டாக தொடச்சிடணும். ஸோ இந்த திண்டில் எதுவுமே இல்லாமல் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், உங்களுக்கு திண்டு கிளட்டராக இருந்தால் பிடிக்குமா, நிறைய திங்ஸ் இருக்கிறது பிடிக்குமா, இல்லை க்ளீனாக இருக்கிறது பிடிக்குமா? எனக்கு ஆக்சுவலி இன்பிட்வீன். எனக்கு வந்து கிளட்டர்டு இல்லாமல் இருக்கிறது தான் பிடிக்கும். ஆனால் இப்படி நம்ம வைக்க முடியாதுல்ல. ஸோ எனக்கு ஓவராக கிளட்டர்டாக வச்சாலும் பிடிக்காது. பட் எனக்கு இதை க்ளீன் பண்ணோன்னே சூப்பராக இருக்குது, செம்ம க்ளீனாக இருக்குது. ஆனால் இதில் வந்து இனி ஃபில் ஆயிரும். சிஸ்லிங் சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். இன்றைக்கி வந்து சூரை மீன் சதீஷ் வாங்கியிருக்காங்க, கூடவே சாலை இருந்துச்சு, சாலை மீனும் வாங்கியிருக்காங்க. ஸோ சாலை மீன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். பசங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சாலை மீன் ஃப்ரை மகியோட ஃபேவரெட். அதனால் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே செஞ்சு கொடுக்குறதுக்கு. ரைஸ் இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுட்டேன், ரசம் வச்சாச்சு. நீ இது ஃப்ரை ஆனோடனே லஞ்சை சர்வ் பண்ணிட வேண்டியது தான்.
பிஃபோர் ஆஃப்டர் காமிச்சிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதா நம்மளோட கிளாஸ் வந்து ஃபுல்லி மெஸ்டப், ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, தெரியுதில்ல? ஓகே, இந்த பேக்ரவுண்டில் மேபி தெரியும் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நூக்ஸ் அண்ட் கிரானிஸ் எல்லாம் நிறைய உண்டு, இண்டு இடுக்குகள் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை டிஷ் வாஷரில் வச்சுட்டு ஆஃப்டர் காணிக்கிறேன். ஸ்பேஸ் கொஞ்சம் ஆக்கியபை பண்ண தான் செய்யும், பட் பரவாயில்ல, க்ளீன் ஆகி வருது இல்லை, க்ளீன் ஆகி ட்ரை ஆகி பலன்னு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட ஹாட், செம்ம ஹாட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எவ்வளோ பலன்னு இருக்குது பாருங்கள். ஓகே, தெரியுதா கிளாஸில் டிஃப்ரென்ஸ்? அதுதான் டிஷ் வாஷர் வந்து கழுவுச்சுன்னா இப்படி தான் இருக்கும். இதை தான் நான் சொன்னேன், நம்ம கையில் கழுவுனா கூட இவ்வளோ பலன்னு ஆகாது அப்படின்னு. ஓகே, இது கொஞ்சம் இப்போ செம்ம ஹாட்டாக இருக்குது ஆக்சுவலாக. இது கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் நான் அந்த கோதுமை மாவும் அந்த ரைஸையும் இதில் தட்டி வச்சுருவேன். பாடி ஸ்க்ரப்பு இருக்குல்ல, ஸ்க்ரப்பு உங்களுக்கு தெரியும்ல, அது வந்து நம்ம அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து நல்ல ஸ்க்ரப் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதுங்க. என்னென்னா நம்ம இந்த காற்று பொல்யூஷன்னால் நம்ம ஸ்கின்னில் இந்த ஆயிலெலாம் க்ளாக் ஆகும் தெரியுமா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணுன்னா வெறும் இந்த ஃபேஸ் வாஷ் எல்லாம் பத்தாது. ஒன்ஸ் இன் அ வீக் நம்ம ஸ்க்ரப்பு போட்டு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்கின்னோட டெட் செல்ஸு, ஒயிட் ஹெட்ஸு, பிளாக் ஹெட்ஸ் அதெல்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து ரொம்ப காமன் தான், நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸு. நல்லா மூக்கு கிட்டலாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது நல்ல ஸ்கின் வந்து பாலிஷ் ஆகும். ஆனால் பாடி ஸ்க்ரப்பு நான் இப்போ தாங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஆக்சுவலி அதை வாங்கினேன், அதை ஸ்விக்கியில் தான் பாடி ஸ்க்ரப்புன்னு பார்த்தோன்னா வாங்கினேங்க. 200 rupees இத்தினூண்டு டப்பா காஃபி ஸ்க்ரப்பு. வந்த உடனே நான் அது க்ரீம் மாதிரி இருக்கும், நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப்பெல்லாம் ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கும்ல, அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். லிட்ரலி காஃபி பவுடர் இருக்குல்ல, இன்ஸ்டன்ட் இல்லை, அந்த டிகாஷன் நம்ம எடுத்த அந்த காஃபி பவுடர், அந்த காஃபி பவுடரும் சுகரும், அதுதாங்க அந்த காஃபி ஸ்க்ரப்புன்னு ஒரு இத்தினூண்டு பாட்டிலில் விற்கிறாங்க. ஸோ அதுலேருந்து நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள் நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கிங். ஐயோ, இதை தானே நம்ம டெய்லி தூர போடுறோம், டன் கணக்கில் தூர போடுறத வச்சு இவ்வளவு எக்ஸ்பென்சிவாக இருக்கே அப்படின்னு. ஸோ இது வந்து நான் காஃபி ப்ரூ பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த செடிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதை வந்து இங்கே பாருங்க, இது நீங்கள் வந்து இந்த காஃபி இதுன்னு இல்லை, நம்ம நீங்கள் ஃபில்டர் காஃபி பண்ணுறீங்கன்னா அந்த செடிமெண்ட் வருதில்ல, அதை எல்லாத்தையும் ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ நாளைக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், நான் வந்து லிட்ரலி ஒரு 3 கப் காஃபி குடிப்பேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த 3 டைமும் காஃபி போடுற அந்த கிரெயின்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணிப்பேன். இதுக்கு கூட கொஞ்சம் சுகரும் கொஞ்சம் கோகோனட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி ஒரு இது மாதிரி ரெடி பண்ணிப்பேன். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை எடுத்து நல்ல கையிலெல்லாம் நல்லா தேய்க்கணும். இதை எடுத்து நீங்கள் தேய்க்கும் போது அந்த காஃபியும் சுகரும் சேர்ந்து உங்கள் ஸ்கின்னை எக்ஸ்ஃபாலியேட் பண்ணும். அண்ட் அந்த கோகோனட் ஆயில் வந்து உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை ஆகி ஸ்க்ராட்ச் எல்லாம் ஆகாமல் மாய்ஸ்சரைஸாக வைக்கும். நல்லா தேய்ச்சிட்டு குளிச்சு பாருங்கள், ஸ்கின் அவ்வளவு சாஃப்டாக, பேபி சாஃப்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து ஒன்ஸ் இன் அ வீக் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ நான் வந்து இப்போலேருந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், ஏன்னா இதை வந்து நான் நாளைக்கு யூஸ் பண்ணுவேன். அதனால் இப்போது நாளைக்கு மார்னிங் எல்லாம் வரக்கூடிய காஃபியை கலெக்ட் பண்ணி இதை பண்ணும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே, இது அதில் வந்து கோதுமை மாவு எல்லாம் ஒரே அளவு தான், அதில் கோதுமை மாவு போடணும். 3மே ஒரே அளவு மூடி தான். இந்தாடா, கார்டனில் கொஞ்ச நேரம் 2 பேப்பர் விளையாடுங்க. போதும் கட்டிட்டா மூடி வச்சுருது. ஆமாம், இது சரியான ஒரு கண்டெய்னர். ஆமாம், எத்தனை வருஷம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வாங்கின கண்டெய்னர். ஒர்த்து. அதில் வந்து பாஸ்மதி ரைஸ் தட்டி வைக்கலான் இருக்கேன். உப்பு இதில் பாஸ்மதி ரைஸ். தேங்க்யூ, நன்றி அப்பா.
அரிகத்தோ சொன்னோம்ல, அரிகத்தோன்னு சொல்லுது சதீஷ் மட்டும்தான். என்ன எக்ஸ்ப்ளோரர்ஸ், வைல்ட் லைஃப் எக்ஸ்ப்ளோரர்ஸ் டே 2 எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சி லீச் மேலே ஏறிடாம, மேலே ஏறிச்சுன்னா ரத்தம் வரும். எங்க அடி கொடுடா, நல்ல பெரம்பு வசதியா இருக்கும். ரொம்ப சுட்டித்தலை பண்ணுது. அடி கொடு. சேட்டை சேட்டை. எங்க அதுக்கு அடி கொடு, இதுக்கு தான் அடி கொடுக்கணும். அவங்கெல்லாம் வைல்ட் லைஃப் எக்ஸ்ப்ளோரர்ஸ். என்ன சிந்தனை போறது. எடி 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 எடி, அதை கிச்சிடாத. என்னது என்னடா எக்ஸாஸ்ட் ஓடு. மகா உங்கள் ரூம்ல எக்ஸாஸ்ட் போட்டுட்டு வந்தியா? எக்ஸாஸ்ட் ஃபேன் இங்கேயா? அது வாசலுக்கு நேரெல்லாம் இருக்கும். ஓ, பறைக்கிறதுக்கு. ஆமாம், சதீஷுக்கு மூளையை பார்த்தீங்களா? இந்த இடத்த நாங்கள் குழி தோண்டிட்டு இந்த இடத்துல நெல்லிக்காய் மரம் வச்சோம்னா நாங்கள் மாடியிலேருந்து பறைக்கலாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட் நிறைய பேருக்கு இக்கு தரும். பிகாஸ் ரா சிக்கனை எப்படி புச்சர் பண்ணுறதுன்னு காணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு அது பிடிக்காது, நீங்கள் வெஜிடேரியன்னா இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 1 meal a day இருக்கிறதுனால சிக்கன் வந்து டெய்லி எடுத்துப்பேன். அது என்னோட சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் பல்காக வாங்கி ஃப்ரீஸ் பண்ணிவிடுவேன். அண்ட் பார்ட்டாக ஃப்ரீஸ் பண்ணுவேன். பிரெஸ்ட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துப்பேன், லெக்கு தனியாக, அந்த மாதிரி. ஏன்னா நான் முக்கால்வாசி பிரெஸ்ட்டு தான் சாப்பிடுவேன், லோ ஃபேட் இருக்கிறதுனால, லோ ஃபேட் அது. ஸோ இப்போ நான் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சிக்கன், இது வந்து பிரெஸ்ட் பீஸு, இது வந்து லெக்கு பீஸு. சதீஷ் வாங்கும்போது கட் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ நான் எப்படி இதை போன்லெஸ்ஸாக பிரெஸ்ட் எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ப் நைஃப் எடுத்துக்கோங்க, எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த நைஃபே உங்களுக்கு கைட் பண்ண ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து சிக்கனோட நெக்கு, இது வந்து சிக்கனோட பிரெஸ்ட்டு, இது வந்து விங்ஸு. ஸோ இந்த விங்ஸை வந்து தனியாக கட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து விங்ஸ் தனியாக குக் பண்ணோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பிரெஸ்ட் இருக்குல்ல, இந்த பிரெஸ்ட்டை வந்து போன்லெஸ்ஸாக நான் எப்படி எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நைஃபை வச்சு நீங்கள் ஸ்லைடு பண்ணணும். அந்த போன் வந்து உங்களுக்கு கைட் பண்ணும். ஸோ போன் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போன்லெஸ்ஸாக கிடச்சிரும். இதில் இந்த பிரெஸ்ட்டில் வந்து ஒரு பீஸ் வந்து தனியாக இருக்கும் இந்த அடியில் பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் புல் பண்ணி எடுத்திங்கன்னா இதுதான் டெண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இது போன்லெஸ் பிரெஸ்ட்டு, இது வந்து அதோட போன். இதை நான் வந்து கறி ஏதாவது பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பேன். ஸோ போன்லெஸ் பிரெஸ்ட்டு, டெண்டர்ஸு, சிக்கனோட நெக்கு, சிக்கனோட விங்ஸு. இப்போ தை போர்ஷன் கட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து சிக்கனோட ஹோல் லெக்கு. ஸோ இது தை. இதை கட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு முறிச்சிங்கன்னா இந்த போன் கிராக் ஆகும். ஸோ அதை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ட்ரம் ஸ்டிக், இது சிக்கன் தை. ஓகே, லைட்டாக இதை மாதிரி புல் பண்ணிவிட்டு இதை முறிச்சிட்டிங்கன்னா இது வந்து சிக்கன் ட்ரம் ஸ்டிக்குங்க, இது சிக்கன் தை. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து சிக்கனை வந்து பிரேக் டவுன் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா முழு சிக்கனாட்டு ஒரு 2 வாங்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தனித்தனி போர்ஷன் ஆட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிடுவேன். லெக்கு தனியாக, பிரெஸ்ட் தனியாக, அந்த மாதிரி. ஓகே, ஓகேடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் சிக்கன் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். இதில் ட்ரம் ஸ்டிக்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டேன், தை போர்ஷன் தனியாக எடுத்து வச்சுட்டேன், விங்ஸ் பாருங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பிரெஸ்ட்டு மட்டும் நான் எப்படி பண்ணுவேன்னா, ஏன்னா எனக்கு வந்து ஒரு பிரெஸ்ட்டு தான் நான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுவேன். அதனால் அதை இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணி வச்சுட்டேன். கிளிங் ரேப் இருக்குல்ல அதில். ஸோ இது மாதிரி பண்ணும்போது ஃப்ரீஸ் ஆகும்போது கூட எனக்கு தா பண்ணணுன்னா நான் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். மொத்த
மொத்தமாக தா பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இந்த ஒரு பீஸ் வேணும்னா அதை அப்படியே எடுத்து இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் இண்டிவிஜுவலாக ரேப் பண்ணி மொத்தமாக ஒரு கண்டெய்னரில் போட்டு இதை நான் ஃப்ரீஸ் பண்ணிட போகிறேன். ஸோ இப்படி தான் நான் ஒரு வாரத்துக்கு தேவையான சிக்கனை என்னோடய குக்கிங்க்கு தகுந்த மாதிரி ப்ரெப் பண்ணி வைப்பேன். இது என்னோடய ஃபேவரட் டீ அண்ட் ஹைபிஸ்கஸோட ஃபேவரட் டீன்னு சொல்ல வரேன். சதீஷோட ஃபேவரட் டீங்க. ஹைபிஸ்கஸோட இதழ்களை மட்டும் போட்டிருக்கேன். ஹாட் வாட்டரை மேலே ஊற்றிருக்கேன். அது இப்படி கலர் வந்து ஸ்டீப் ஆகிடுச்சு. இப்போ இந்த பெட்டல்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். நான் வெறும் லெமன் மட்டும் பிழிஞ்சு குடிச்சிருவேன். சதீஷ்க்கு ஆக்சுவலி ஹனி வந்து ட்ரிசில் பண்ண பிடிக்குங்க. அதனால் லெமன் ஊற்றினோன்னு அந்த கலரை பாருங்க. எஸ், ரெட் கலரில் ஆயிடும். அதுக்கப்புறமா ஹனி, இது வந்து அந்த லாங்கன் ஹனி தாய்லாந்தில் வாங்கினோம்ல அந்த ஹனி, ஜஸ்ட் 1 டீஸ்பூன். இந்த டீ நீங்கள் டெய்லியும் குடிக்கலாம், வாரத்தில் ஒரு 3 தடவை குடிக்கலாம். நான் வந்து எப்போ குடிப்பேன்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் எங்கள் வீட்டில் செம்பருத்தி பூ ஒத்த பூ தான் பூக்கும், எப்போல்லாம் பூக்குதோ அப்போல்லாம் ஒரு கப் குடிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் 7:30 ஆச்சு. நான் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி டின்னர்லாம் முடித்து கிச்சன் க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி டின்னர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சதீஷோட ரெக்வெஸ்ட் சிக்கன் சேமியா. ஸோ சேமியா உப்புமா இருக்குல்ல, ஸோ அதை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. சிக்கன் கிரேவியில் அதை குக் பண்ணால் எப்படி இருக்கும் சேமியாவை, அது மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி கோதுமை ரவையிலையும் நான் பண்ணுவேன். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரட். இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். சிக்கன் சேமியா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில். யம்மி டம்மி ஆர்த்தி சிக்கன் சேமியா உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் டின்னர். அண்ட் இங்கே வந்து பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இது கூல் ஆனதுக்கப்புறம் உர ஊற்றிடுவேன் தயிரில். ஸோ இனி குட்டீஸ் வந்தோன்னே டின்னர் சர்வ் பண்ணி முடிக்க வேண்டியதான். நாளைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வெண்டைக்காவும் கேரட் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை செஞ்சு வச்சிட்டோன்னு வைங்களேன், ஒரு ஸ்டெப் க்ளோஸ். அண்ட் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா குக்கும்பர். ஸோ இதை ப்ரெப் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு நாளைக்கு லஞ்ச் பாக்ஸ் வேலை ஈஸியாயிரும்.